सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. மூணாவது ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் 15வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்கலாம். இதுல கொஞ்சம் சாங்கிய பிலாசபி மாதிரியும் இருக்கும். பட் பேசிக்கலா சில அம்சங்கள், அதாவது திருகுணாத்மகமானது, மாய பிரகிருதி, அந்த மாதிரி விஷயங்கள் சிலதெல்லாம் ஒன்னா இருக்கும், சில விஷயங்கள்ல வேறையா இருக்கும். அகங்காரத்திலிருந்து அங்க பஞ்ச தன்மாத்திரைகள் ஒன்னா வந்தது அப்படின்னா அந்த விஷயத்துல டிஃபரெண்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில சில விஷயங்கள் இந்த பஞ்சீகரணம் எல்லாம் ரொம்ப விசேஷமா பேசல. ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி சில அம்சங்கள்ல வித்தியாசம் இருக்கும். ரெண்டாவது அங்க மாய அதாவது பிரகிருதி சுதந்திரம், அச்சேதனம் தான், ஜடம் தான். இருந்தாலும் சுதந்திரமா அது என்ன பண்றது, ஜெகத்தா பரிணமிக்கிறது. மாயைக்கு இங்க சுதந்திரமா பரிணமிக்கிற சக்தி கிடையாது. ஈஸ்வராதிஷ்டிதமான மாயை தான் பரிணமிக்க முடியும். ஏன்னா ஜட வஸ்துக்கள் சுதந்திரமா செயல்பட முடியாது. ஜட வஸ்துக்கள் செயல்படுறதுக்கு ஒரு சேதன சம்பந்தம் வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள்ல, ஃபண்டமெண்டல் விஷயங்கள்ல டிஃபரன்ஸ் இருக்கும். சில விஷயங்கள்ல எல்லா விதத்துலையுமே 10% ஒன்னோட ஒண்ணு டிசக்ரி ஆக போறது இல்லை. முக்கியமான விஷயங்கள்ல, சில ஃபண்டமெண்டலான விஷயங்கள்ல எது அடிப்படையா இருக்கோ, எந்த அடிப்படையின் மேல இந்த பிலாசபி டெவலப் ஆயிருக்கோ அந்த அடிப்படைகள்ல டிஃபர் ஆகும். பாக்கி அம்சங்கள்ல, சாதாரண அம்சங்கள்ல ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்துமை இருக்கலாம். அதனால அது ஏன்னா சாஸ்திரங்கள்ல எப்படி சொல்லியிருக்கோ அந்த பிலாசபி வரும்போது சில இடங்கள்ல அவங்களுடைய இன்டர்பிரிட்டேஷன் காமனா இருக்கலாம். ஸோ அதுதான் முக்கியம். இதுல என்ன சொல்றதுனாக்க மாய அதாவது மாய ஈஸ்வராதிஷ்டிதமான மாய, பிரகிருதி ஈஸ்வராதிஷ்டிதமா இருக்கு. அப்படி ஈஸ்வரா அதிஷ்டிதமா இருக்கிற பிரகிருத்தியை நம்ம சாதாரணமா பார்க்கும்போது ஈஸ்வரன் அப்படிங்கிற ஆங்கிள் இருந்து சாதாரணமா பார்த்து எப்படி ஜெகத் சிருஷ்டி நடக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை சொல்லிட்டு வருவோம். இந்த புராணத்துல என்ன பண்றாருனாக்க அந்த மாயை இல்ல பிரகிருதி அந்த ஆங்கிள் இருந்து ஜெகத் சிருஷ்டி எப்படி வருது அப்படிங்கிறது. ஏன்னா சிவ சக்தியா யுக்தோ எதி பவதி சக்த பிரபவித்தம், சக்தியுடன் சேர்ந்திருந்தால்தான் அந்த சேதன வஸ்து பிரபவித்தும் செயல்படுவதற்கு சக்தகா சக்தி உடையவனாக ஆறாம். சோ சக்தியோட சேரலைன்னாக்கா அவனுக்கு அந்த செயல்படுற சக்தி இல்லைன்னு சொல்றது இல்லையா. அதனால சக்தியினுடைய ஆங்கிள் எப்படி சக்தி தான் எல்லாமா இருக்கு, அதுதான் எப்படி செயல்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக அந்த ஆங்கிள் இருந்து இது சொல்ற மாதிரி இந்த உபனிஷத்தானது அமைஞ்சிருக்கு, இந்த புராணமானது அமைஞ்சிருக்கு. அந்த ஆங்கிள் இருந்து சொல்லிட்டு வருது. அவ்வளவுதான். அதாவது மாயை இந்த பிரகிருத்தின்னு எது சொல்றோமோ அது செயல்படுற ஆங்கிள். அதான் சொல்ற உற்பத்தேஷு சமஸ்தேஷு காரியேஷு பிரதிசாமிதான். இப்ப எந்த ஒரு வஸ்து எடுத்திருந்தாலும் மாய ஈஸ்வரன் அப்படிங்கிற ரெண்டுத்தோட சம்பந்தமும் அங்க இருக்கப்படுது. ரெண்டுத்தோட சம்பந்தம் இல்லாம எது ஒன்றும் செயல்படாது. மாய ஈஸ்வரன் அப்படிங்கிற அதாவது சேதனாம்சம் பிரகிருதி அம்சம் அப்படிங்கிற ரெண்டுமே என்ன ஆகப்படுது, காரியமான வஸ்துக்கள் அனைத்திலையும் இந்த ரெண்டும் அன்வீகமா இருக்கும். இந்த ரெண்டும் காரியம் அனைத்திலையும் இருக்கும். அதான் சொல்ற உற்பத்தேஷு சமஸ்தேஷு காரியேஷு, உற்பத்தமான சமஸ்தமான காரியங்கள்லயும் அன்பிதமா இருக்குங்கிறது அவன் என்ன சொல்றா, பிரவிசாமி. பிரவிசாமின்னா நான் என்ன பண்றேன், அதுக்குள்ள நான் அதை பிரவேசம் பண்றேன் அப்படிங்கிற. ஏன்னா இந்த பிரவேசம்ங்கிறது அதாவது இந்த பிரகிருதிங்கிறது அதுக்குள்ள இருக்கு, அதுக்குள்ள அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த உபனிஷத்து சொல்லுது. சேயம் தேவதா ஐக்ஷத முதல்ல சதேவ சோமி இதமகிர ஆசி, சத்ஸ்வரூபம் மட்டும்தான் இருந்தது, ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னுது. ஆனா அது எப்ப ஜெகத் சிருஷ்டி வச்சது ஐக்ஷத அப்படின்னு சொல்லும் போது என்னாகும், அப்ப அந்த இடத்துல அது மாயா சபலமா மாறுது. மாயா சபலமா ஆனாதான் அதுக்கு என்னாகும், ஈக்ஷணம்ங்கிறது வர முடியும். சோ அது மாயா சபலமா இருக்கு அந்த இடத்துல, அந்த சத்ஸ்வரூபம் அந்த இடத்துல மாயா சபலமா இருக்கு. அதுக்கப்புறம் அது என்னாகும், ஜெகத் சிருஷ்டி ஆரம்பிக்கிறது. அதாவது தேஜோ அபன்ன அப்படிங்கிற மாதிரி தேஜஸ் அப்பு பிருத்திவி அப்படிங்கிற 3 வஸ்துவாச்சு. அது திருவுட்கரணங்கள்லாம் ஏற்பட்டது. திருவுட்கரணங்கள்லாம் ஏற்பட்ட உடனே என்ன ஆயிடுது,
ஜீவ சிருஷ்டி ஏற்படுறது. திடீர் சிருஷ்டி ஏற்படும் போது அந்தாகுமா சிஸ்ரோ தேவதா ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய, நான் இதுகளுக்குள்ள அநேக ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணி. ஜீவபாவத்துல நான் இது எல்லாத்துலயுமே நான் என்ன பண்ணுவேன், அனுப்பிரவிஷ்ய. இதுதான் பிரவேச வாக்கியார்த்தம். இந்த பிரவேசம்னா என்ன, அது பிரவேசிக்கிறதுனா எப்படி அப்படிங்கிற மாதிரி, அதாவது வீட்டுக்குள்ள கிரகப்பிரவேசம் பண்ற மாதிரியா அப்படின்னு கேட்டுட்டு பிரவேசம்னா என்ன அப்படிங்கறதுலாம் என்ன பண்றது, டீடைல்டு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த இடத்துல பிரவேசம்னா அர்த்தம் என்னன்னா தத்திர உபலபியமானத்துவம், அதுக்குள்ள அது அவைலபிளா இருக்கிறதுங்கிற அம்சத்துக்கு தான் பிரவேசம்னு பேரையோடைய. பிரவேசம்னு சொல்லணும்னாக்கா வேற மாதிரி பிசிக்கலா நம்ம அதை எடுத்துக்க கூடாது. பிசிக்கலா அது உள்ள நுழைஞ்சது அப்படின்னா அந்த மாதிரி சென்ஸ்ல எல்லாம் அதை எடுத்துக்க கூடாது அப்படிங்கறதாக அந்த மாதிரி அதை அந்த இடத்துல சொல்லியிருக்கு. இந்த இடத்துல சாங்கியா பிலசபி என்ன ஆகுது, பிரகிருதி தான். பிரகிருதே மகான் மகத்தோ அகங்காரா அகங்காரா தஞ்சு தன்மாத்திரானின்னு பிரகிருதி மகத்தா பரிணமிக்கிறது. மகத்துல இருந்து அகங்காரம், அகங்காரங்கள்ல இருந்து பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச தன்மாத்திரைகள்ல இருந்து சோழ விகாரங்கள்னு இந்திரியாதிகள், இப்படின்னு இந்த அத்தனை வஸ்துக்களும் வருதுன்னு இதை சொல்றது. அது பேர் என்ன, சாங்கியா பிலசபி சொல்றது. அந்த இடத்துல சேதனன் இல்ல புருஷன் அவனுக்கு என்ன சம்பந்தம், இந்த சிருஷ்டிக்கு என்ன சம்பந்தம், ஏன்னா அவன் ஈஸ்வரனும் ஒத்துக்கல. சாங்கியாளுக்கு பேரு நிரீஸ்வர சாங்கியான்னு பேரு. அதாவது ஈஸ்வரனும் ஒத்துக்காதவா, ஜகத்துக்கு காரணமாக ஜகத்தை நடத்துறதுக்கு, அதாவது ஜீவன்களுக்கான கர்ம பலன் எல்லாம் கொடுக்கக்கூடிய எல்லாத்தையும் ஆம்னிபிரசன்ட் ஆம்னிபொட்டன்ட்னு சொல்ல பாருங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஈஸ்வரனும் ஒத்துக்கல. கேவல ஞான சுரூபமான புருஷனை ஒத்துக்கிறா. அந்த புருஷனும் ஜீவன் தான், அநேகனா இருக்கா. சித்தம் புருஷ பகுத்துவம் அப்படின்னு ஜீவர்கள் நானா, அந்த புருஷனும் நானா. சோ அவன் வெறும் ஜீவனா இருக்கிற காரணத்தினால அவனால என்ன பண்ண முடியாது, ஜெகத் சிருஷ்டிக்கு எந்த விதமான உபயோகமும் இல்லை. அவனே என்ன அல்பஜியனா இருக்க போறான், அவனுக்கு ஞானமே கிடையாது. ஞானமே பிரகிருதி சம்பந்தத்தினாலதான் வரப்போறது. சோ பிரகிருதி சம்பந்தத்தினால ஞானம் வரதா இருந்தாக்க அல்பஜியனா இருப்பான். அதனால சாங்கிய சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் பிரகிருதி சுதந்திரமா தான் செயல்படுறது. பிரகிருதி ஏகம்தான், புருஷன் தான் நானா, எல்லா இடத்துமா இந்த பிரகிருதி செயல்படுறது அப்படி இருக்கு. ஆனா அத்வைத சித்தாந்தத்துல ஈஸ்வராதிஷ்டிதமா இருக்கக்கூடிய பிரகிருதி தான் செயல்பட முடியும். அதுதான் என்ன பண்ண முடியும், ஜெகத்தை கொடுக்க முடியும். அப்படிங்கிறதுனால அங்க ஈஸ்வரன் எப்படி இருக்கா, அதாவது சேத்தன சுரூபம் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்ற இல்லையா, அதை சொல்றதுக்கு இருக்கிற அது சொல்லும் போது என்ன பண்ற, சேதன சுரூபம் இப்படி இருக்கு, பிரகிருதி இப்படி இருக்குன்னு சொல்லல. ஏன்னா இந்த பிரகிருதி அம்பாளா பிரசன் பண்றோம் இல்லையா, அதனால அம்பாள் என்ன சொல்றாங்களாம், கரோமி சர்வ காரியாணி, நான் எல்லா காரியம். என்ன பிரகிருதி கர்த்திரி, அதுல எந்த விதத்திலையும் வித்தியாசம் இல்லை. அதாவது அத்வைதத்துக்கோ சாங்கியத்திலேயே எந்த விஷயமும் வித்தியாசம் இல்லை. ஜட வஸ்துவ கர்த்திருவங்கிறது ஜட விஷயமா தான் இருக்கு. அதாவது பிரகிருதி புருஷ சம்பந்தத்துல கர்த்திருவம் வருது, அங்க புருஷ சம்பந்தம் இல்லாம சுதந்திரமா ஜீவனா விட்டு ரெண்டு சேர்ந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அங்க பிரசரிக்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறது. இந்த இடத்துல என்ன இருக்கு, கரோமி சர்வ காரியாணி, எல்லா காரியங்களையும், அதாவது சிருஷ்டி காரியங்கள் அத்தனையும் நான் தான் பாக்குறேன். நிமித்தம் கர்த்தம் விதாயவை, அதாவது அந்த சேதனன் புருஷனை நிமித்தம் விதாய, அவனை நிமித்தமா வச்சுட்டு, அதாவது புருஷன் நிமித்தமா வச்சுட்டு பிரகிருதியான நானே எல்லா காரியத்தையும் பண்றேன். அதாவது அம்பாள் என்ன சொல்றா, புருஷனை வச்சுட்டு நான் சுதந்திரமா பண்ணல, புருஷனை முன்னிட்டு அவ்வளவு காரியத்தையும் பண்றேன், அவ்வளவு சிருஷ்டி காரியத்தையும் பண்றேன் அப்படிங்கிறா. சோ நிமித்தமா ஈஸ்வரன் தேவையா இருக்கான். ரெண்டு பேரும் தனித்தனி வஸ்து இல்ல, ரெண்டு பேரும் தனித்தனி வஸ்துவா இருந்தாதான் பிரகிருதி மட்டும் பண்றானா ஈஸ்வரன் மட்டும் பண்றானா, ஈஸ்வரன் நிமித்த காரணமா பிரகிருதி உபாதான காரணமா அப்படிங்கிற சம்சயங்களுக்கு எல்லாம் இடம் வரும். ரெண்டு பேரும் தனித்தனியா இல்லாததுனால இவன் பண்றானா அவ பண்றாளாங்கிறதே இல்லை. ஈஸ்வரன் ஏன்னா ஈஸ்வரன் இல்லைன்னா, சேதன சம்பந்தம் இல்லைன்னா ஜடத்தினால செயல்பட, பிரகிருத்தினால கேவல பிரகிருத்தினால செயல்பட முடியாதுங்கிறதுனால நிமித்தம் விதாய, ஈஸ்வரனை நிமித்தமா வச்சுட்டு சர்வ சர்வ காரியாணி, அனைத்து காரியங்களையும் பண்ணுகிறேன் அப்படின்னு இந்த விஷயத்தை எடுத்து சொன்னான். உற்பத்தேஷு சமஸ்தேஷு காரியேஷு பிரவிசாமி தான், எல்லா காரியங்களையும் நான் என்ன பண்றேன், நான் உள்ள பிரவிசாமி பிரவேசம் பண்றேன். கரோமி சர்வ காரியாணி, எல்லா காரியங்களையும் தம் நிமித்தம், தம் புருஷம் நிமித்தம் விதாய, அதான் என்னவா இருக்கேன், ஜலே சீதம், ஜலத்துல குளிர்ச்சிங்கிறது இருக்கு. இந்த குளிர்ச்சிங்கிறது
உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஜலத்தோட சக்தி தான் சக்தின்னு சொல்லும் பொழுது எதை சக்தின்னு சொல்றது அப்படின்னு ஒரு கொஸ்டின். இப்போ சக்தி அப்படின்னு சொன்னோம்னாக்க பேப்பர் இருக்கு, பேப்பருக்கு கிழிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது பேப்பரை நம்ம கிழிக்கிற சக்தி நம்ம கிட்ட இருக்குதுல, பேப்பர்ல கிழிபடுற சக்தி இருக்கணும். பேப்பர்ல கிழிபடுற சக்தியில என்ன கிழிக்க முடியுமோ? ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நோட் புக் இருக்குதுன்னு வச்சுக்கோ, அந்த நோட் புக்கை 2ஆ கிழினாக்க நீங்க தொடும் போதே நோட் புக் என்ன ஆகும்? அது படப்படன்னு அப்பளா மாதிரி உடஞ்சு போயிடும். அந்த பேப்பர்ல கிழியிற சக்தி கிடையாது, அதுல உடையிற சக்தி இருக்கலாம், கிழியிற சக்தி இருக்காது. ஒரு கல்லை எடுத்து மரத்தை எடுத்து கிழிக்க முடியுமோ? மரத்தை நம்மளால கிழிக்க முடியாது. ஏன்னா மரத்திலயோ கல்லுலயோ கிழியிற சக்தி இல்லை. அது ஒரு சுத்தியால உடைச்சாக்க, சக்தி இருக்கிறவங்க உடைச்சாக்க அந்த மரம் என்ன பண்ணலாம்? 2ஆ பொழக்கலாம், கல்லு 2ஆ பொழக்கலாம். சோ சிலதுல கிழியிற சக்தி இருக்கும், கிழிப்படுற சக்தி இருக்கும், சிலதுல உடப்படுற சக்தி இருக்கும். சோ அந்த சக்திங்கிறது எதிர்த்துல என்ன தன்மையில இருக்கோ அந்த தன்மையை தான் நம்ம செயல்படுத்த முடியும். அது அந்த தன்மை இல்லைன்னா நம்மளால செயல்படுத்த முடியாது. கிழியிற சக்தி இல்லைன்னா நம்மளால கிழிக்க முடியாது. ஸோ ஒரு வஸ்துவை கிழிக்கிறோம், துணியை கிழிக்கலாம், பேப்பரை கிழிக்கலாம், படிச்சு கிழிக்கிறதுங்கிறது உபச்சார வழக்கு தான். படிச்சு கிழிக்கிறதுங்கிறது முத்தி கிழிக்க போறது இல்லை அந்த இடத்துல. ஏன்னா அடிக்கடி ரொம்ப புஸ்தகம் படிச்சுட்டு இருந்தா கிழிச்சு போயிடுங்கிற இடத்துல படிச்சு கிழிச்சுக்கலாம் அப்படின்னு உபச்சாரமா சொல்றோம், அவ்வளவுதான். சோ சக்திங்கிறது அதுல என்ன தன்மை இருக்கு? இதே நம்மளுக்கே வயசாயிடுச்சு, கையெல்லாம் நடுக்கிறது, பிடிக்க முடியலன்னு வச்சுக்கோ, ஒரு பேப்பரை கூட கிழிக்க முடியல அப்படின்பா. ஒரு சர்வசாதாரணமா ஓடுற வயசுல எல்லாத்தையும் கிழிச்சு எரிஞ்சுட்டு இருந்தவனுக்கு வயசாயிடுச்சுன்னா ஒரு ரொம்ப மெலிசா பல்பலமா இருக்கிற ஒரு பேப்பரை கூட கிழிக்க முடியல, ஒண்ணுத்தையும் கிழிக்கிறதுக்கு லாயக்கு இல்ல, சக்தி இல்லை. சோ அந்த சக்தி இருக்கு பாருங்க, அந்த சக்தி தான் அனைத்துக்குள்ளேயும் இருந்துட்டு அனைத்து வஸ்துக்களாகவும் இருந்துட்டு செயல்படுறது. அந்த சக்தி இல்லைன்னா எந்த வஸ்துவுமே என்ன பண்ண முடியாது, செயல்படாது. இப்ப உதாரணத்துக்கு மரம் எடுத்துங்கோ, மரத்துக்குள்ள எண்ணெய் அப்படின்பா, மரத்துக்குள்ள இந்த ஆயுள் இருந்தா தான் மரம் நம்மளால உபயோகப்படுத்த முடியும். அதை வச்சுட்டு ஒரு பர்னிச்சர் பண்ணணும்னாலும் ஒரு வீடு இதெல்லாம் கட்டணும்னாலும் அதுல ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த ஆயுள் காஞ்சி போயிடுதுன்னா என்ன ஆகும்? அந்த ஆயுள் இல்லாம போயிடுதுன்னா மரம் உளுத்து போயிடும். அப்புறம் தொட்டாலே பொலபலன்னு அப்படியே மாவா கொட்டும். அது பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஒரு ஆணி அடிக்க போகும்போது 8000 மலம் பொலபலன்னு 4000 உடஞ்சு போயிடும் இல்லையா? சோ அந்த மாதிரி அதுல என்ன இருக்கணும்? ஒவ்வொருத்திலையும் உசுர் இருக்கணும், லைஃப், பிராணம் இருக்கு. அது சொல்லும் போது என்ன பண்ணுவா? அதுல பிராணம் போயிடுச்சு அப்படின்பா. பிராணம் போயிடுச்சு அதுக்குள்ள இருக்கிற ஆயுள் போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒவ்வொரு வஸ்துவையும் உள்ள இயக்கக்கூடிய ஒரு வஸ்து சக்தி இருக்கு இல்லையா? அந்த சக்தி தான் சொல்றா. அதுக்கு உதாரணமா அம்பாள் இந்த இடத்துல என்ன சொல்றா? ஜலே சீதம், ஜலத்துல இருக்கிற குளிர்ச்சிங்கிறது என்ன? இந்த சக்தியினுடைய அம்சம் தான். அதே மாதிரி ததா வண்ணம் ஔஷ்ணியம், நெருப்புல சூடு, ஜோதிகி திவாகரே, சூரியன்ல வெளிச்சம், நிசாநாகே ஹிமா, சந்திரன்ல குளிர்ச்சி, காமம் பிரபவாமி யதா ததா, எதுல என்னென்ன மூடுமோ அவ்வளவாகவும் நான் தான் ஆம்பிள் மெஷர்ஸ்ல இருக்கேன், காமம் மூணுங்கிற அளவுக்கு அப்படின்னு அர்த்தம். மயா தியக்தம் விதே நூனம் பந்திதும் ந க்ஷமம் பவே. ஹே விதே, ஹே பிரம்மாவே, விதின்னு பிரம்மாவுக்கு பேரு. மயா தியக்தம், என்னால கைவிடப்பட்ட ஒரு வஸ்துவானது பந்திதும் ந க்ஷமம் பவே, அதால இமைக்கிறதுக்கு கூட முடியாது. அதான் நம்ம இமைக்கிறதுங்கிறது எல்லாரும் இமைச்சே ஆகணும். இமைச்சாதான் தூங்க முடியும், தூங்கினாதான் அவன் ரெஸ்ட் எடுத்துட்டாதான் செயல்பட முடியும், அவளுக்கு ஓடுங்கிற சக்தி கிடைக்கும். சோ இந்த இமைத்தல்ங்கிறது என்ன ஆகும்? அரிச்சை செயல் அப்படின்பா. தானா நம்ம இமைக்கணும்னு நினைச்சு கஷ்டப்பட்டு இமைச்சுட்டு இருக்கிறது இல்ல, இமைக்கிறதுங்கிறது தானாகவே நடந்துட்டு, நம்மளால இமைக்கலாம், இருந்தாலும் அது தானாகவேவும் நடந்துட்டு இருக்கு. இப்ப மூச்சு விடுறதுங்கிறது எப்படி தானா அனிச்சை செயலா இருந்துட்டு இருக்கோ, அந்த மாதிரி இமைக்கிறதுங்கிறதும் தானா நடக்கக்கூடிய ஒரு அனிச்சை செயலான ஒரு கர்மா. சோ ஆனா அது கூட நடக்காது, நான் நடத்தணும், அது நடக்கட்டும் அப்படின்னு நான் சங்கல்பம் பண்ணாதான் அந்த காரியங்கள்லாம் அனிச்சை செயலா நடக்கிறது கூட நடக்கும். மயா தியக்தம் விதே நியூனம், நியூனம்னா டெஃபினெட்லி, ஷியூர்லி, பந்திதும் ந க்ஷமம் பவே, ஜீவஜாதம் சம்சாரே நிச்சயோயம் பிரவேத்வயி, சம்சாரே ஜீவஜாதம் ந ஸ்பந்திதும் க்ஷமம். இந்த சம்சாரத்தில் இருக்கிற எந்த ஜீவராசியும் மயா தியக்தம், என்னால கைவிடப்பட்டதாக இருந்தால் அதால இணைக்க கூட முடியாது. ஐயம் நிச்சயா, திஸ் இஸ் த ஷூர், திஸ் இஸ் டெஃபினெட்லி, நான் இதை உனக்கு இப்ப சொல்றேன் அப்படின்னா. பிரவேத்வயி அசக்த சங்கரோஹந்தும், ஜீவஜாத்தம்னு சாதாரணமா ஜனங்கள்லாம் அப்படின்னா
தேவலோகத்திலையும் இதுதான் கதி. பூலோகத்துல இருக்கிற ஜீவர்கள் மற்றும் ஜீவர்கள் அல்பஜர்கள் அல்பசக்தர்கள், அதனால அவளுக்கு ஒண்ணு செய்யறதுக்கு வந்து சக்தி இருக்காதுங்கிறது சர்வசாதாரணமா தெரியும். ஆனா இவர்கள் மட்டும்தாங்கிறது இல்ல. அது எங்க நடக்கிறது? இதுல கூட அது பேர் என்ன, தேவலோகத்துல கூட அதாவது அசக்தகா சங்கரோ ஹந்தும், சம்ஹார தேவதை அப்படின்னு சொல்றோம். சிவன் வந்து ருத்ரன் வந்து சம்ஹாரத்துக்கு அதிபதி. மயா தியக்தகா சங்கரஹா ஹந்தும் தைத்தியான்கில மயோஜிதா. அசக்தகா சக்தி இல்லாதவர், மயோஜிதா என்னால விடப்பட்டவரா இருந்தா, என்னுடைய சம்பந்தம் இல்லைன்னா சங்கரங்கிறவர் வந்து என்ன ஆகும், சக்தி சம்பந்தம் இல்லாம கேவலம் சிவனா இருந்தா தைத்தியர்களை கொள்றதுக்கு அவரால முடியாது. சக்தி வீரம் நரம் விருத்தே லோகத்தைவ அதி துர்பலம். அதோடு மட்டும் இல்ல, லோகத்துல எந்த விதமான சக்தியும் இல்லாதவன, அதாவது ஜனங்க என்ன பண்றாங்க, துர்பலம் பலம் இல்லாம ஒரு காரியத்தை செய்வதற்கு வலு இல்லாதவன என்னன்னு சொல்றாங்க, சக்திஹீனம் அப்படின்னு சொல்றாங்க. அவன்கிட்ட சக்தி இல்லை அப்படிங்கிற, ரொம்ப துர்பலமா இருக்கிறவனை பார்த்து அவன்கிட்ட அதெல்லாம் சக்தி இல்லை, அவனால அது முடியாது, ஏதாவது முடியாத காரியமா இருந்தா என்ன சொல்றா, அவன்கிட்ட சக்தி இல்லை, அவனால செய்ய முடியாது. அதாவது சக்தியினால விடப்பட்டவனா ஆயிட்டான். சக்தியினால விடப்பட்டவனா ஆயிட்டதுனால என்ன ஆயிடுது, அவனால அந்த காரியம் செய்வதற்கான சக்தி இல்லை, அந்த காரியம் செய்வதற்கான இயல்பு அவனுக்கு அந்த இயலாமை, அந்த முடியல. அம்பாள் அந்த இடத்துல கேட்கிற பிரம்மாவை பார்த்து, அவனுக்கு அந்த காரியம் செய்ய முடியல, சக்திஹீனன், சக்தியினால விடப்பட்டவன்கிறா, சக்திங்கிறா. அவனை ருத்ரஹீனம் விஷ்ணுஹீனம்னு சொல்றாளோ. அதாவது பகவான் தான் உள்ளுக்குள்ள இருந்து அவனின்றி ஓரளவும் அசையாதுன்னு சொல்றோம். அவன் உள்ளுக்குள்ள இருந்துட்டு நம்மளை செயல்படுத்தினான்னாக்க நம்ம செயல்படுவோம், அவன் நம்மளை செயல்படுத்தினா செயல்பட முடியாது அப்படின்னு சொல்றோம். அவன் நன்றி அப்படின்னு தான் சொல்றோம். அதாவது அந்த மேஸ்குலின் ஜெண்டர் தான் யூஸ் பண்றோம். ஸோ அவனன்றின்னு சொல்லும் பொழுது யாராவது அந்த அவனன்றிங்கிறத எலாபரேட் பண்ணணும்னா, எக்ஸ்பிளைன் பண்ணணும்னாக்க ருத்ரஹீனன் விஷ்ணுஹீனன் பிரம்மஹீனன் அப்படின்னு சக்தி இல்லாதவனை பார்த்து ருத்ரஹீனன் பிரம்மஹீனன் சொல்றாளோ. சக்திஹீனன் சக்தி இல்லாதவன் சொல்றாளே ஒழிய உள்ளுக்குள்ள ருத்ரன் இல்லாதவன் விஷ்ணு இல்லாதவன் பிரம்மா இல்லாதவன் யாரும் சொல்றது இல்லை. அதுதான் ருத்ரஹீனம் விஷ்ணுஹீனம் ந வதந்தி ஜனாக்கில, யாரும் அப்படி சொல்லலை இல்லையா. சக்திஹீனம் இல்லாதவே பிரபதந்தி நராதமம். அதாவது ரொம்ப நரன்களுக்குள்ள ரொம்ப, அதாவது ரொம்ப என்ன பண்றது, கூலி போயிருக்கிறவன, கூலி போயிருக்குன்னா சக்தி இல்லாம ரொம்ப குறைஞ்சு போயிருக்கிறவன, மனிதர்களாக ஒரு மனிதனாக இயல்பாக செயல்பட முடியாதவங்க கூட சக்திஹீனன் அப்படின்னு தான் சொல்றாங்க. வசித கலிதோ கீதா சாந்தகா சத்ருவதங்கதா அசத்த புரோச்சிதே லோகே நாருத்ர கோபி கத்தியதே. வசிதா கீழே விழுந்துட்டவங்க, அதாவது இல்லை கீழே விழுந்துட்டானா வழுக்கி விழுந்துட்டாங்கிறது மட்டும் இல்ல, வாழ்க்கையில கொஞ்சம் கீழே இறக்கம் கண்டுட்டான். கலிதா வழுக்கி விழுந்துட்டவன், கீதா பயந்தவன், ரொம்ப சாந்தகா ரொம்ப ஒரு சாந்தமா எதுக்கும் முன்னுக்கு வராம ஒதுங்கி இருக்கிறவன், சத்ருபலம் இல்ல யாராவது கமாண்டது இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் ஹிஸ் எனிமி, தன்னுடைய எனிமியோட கண்ட்ரோல்ல இருக்கான். அந்த மாதிரி இருந்தாக்க அசத்தம் புரோச்சிதே, அவனை எல்லாரும் என்ன சொல்றாங்க, அசத்தன் சக்தி இல்லாதவன் அப்படின்னு சொல்றாளே ஒழிய அருத்ரன் அவிஷ்ணு அப்ரம்மம் அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை. நாருத்ர கோபி கத்தியதே தத்விதி காரணம் சக்தி. சோ அதனால எல்லாத்துக்கும் காரணம் சக்தி தான். தத்விதி காரணம் சக்தி. யதாத்வம் ச சிசிருக்ஷசி, நீ எப்ப சிசிருக்ஷா, சிசிருக்ஷான்னா சிருஷ்டிக்கு இச்சா, சிரஷ்டும் இச்சா சிசிருக்ஷா, சிசிருக்ஷசி நீ எப்ப சிருஷ்டி கொள்ள விரும்புறியோ அப்ப நீ என்ன பண்றது, காரணம் சக்தி விதி, சக்தியை தான் காரணமாக தெரிஞ்சுக்கோ அப்படின்னா. பவிதாச்ச யதா யுக்தா சக்தியா கர்த்தா ததாகிலம், யதா சக்தியா யுக்தா ததா கர்த்தா பவிதா. நீ எப்ப சக்தியுடன் சேர்ந்தவனாக ஆறையோ அப்போ உன்னை என்ன ஆகும், உன்னை கர்த்தா எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கக்கூடியவன் என்று உணர்வாயாக அப்படின்னு என்ன பண்ண. அந்த இடத்துல அம்பாள் அந்த விஷயத்தை வந்து எடுத்து சொல்ற. சொல்லிட்டு ததா ஹரிஹி, இதேதான் இப்போ உங்களுக்கு நான் என்ன விஷயத்துக்கு சொன்னாரோ அதே விஷயம்தான் பாக்கி எல்லா தேவதைகளும். அவர்களும் சக்தியுடன் சேர்ந்தால் தங்களுடைய செயல்களை செய்வதற்கு வல்லவர்களாக ஆவார்கள். ததா ஹரிஹி விஷ்ணுவும் ததா சம்பு ததா இந்திரா ததா விபாவசு அக்னி சசி சந்திரன் சூர்யா யமஹா துஷ்டா வருணஹா பவனஸ்ததா, பவனான வாயு, இவ எல்லாருமே சக்தியுடன் சேர்ந்தாதான்
தங்கள் செயல்களை செய்ய வல்லவர்கள். தரா ஸ்திரா சதா கர்த்தும் சக்தி யுக்தா யதாபவே. தரா பூமி. பூமிக்கு ஸ்திரா, ஸ்திரமா இருந்துட்டு எல்லாத்தையும் தாங்குறவள் அப்படின்னு பேரு. பூமி என்ன பண்றது? இன்னைக்கு நம்ம பூமி மேல இருக்கோம். ஒரு காலத்துல பூமியை பேசுறோம் பல விதமா இருக்குதுன்னு கேட்கிறோம் இல்லையா? அதுக்கப்புறம் இந்த பூலோகத்துல ஜனங்கள்லாம் வரணும், ஜனங்கள் சௌரியமா இருக்கணுங்கிறதுக்காக பூமி என்ன ஆயிடுச்சு? ஸ்திரமாயிடுச்சு. பூமியை ஸ்திரப்படுத்தினார்கள் தேவர்கள்லாம். அந்த பூமி ஸ்திரமா இருக்கும் பொழுது எப்ப அந்த பூமி ஸ்திரமாச்சு? சதா கர்த்தும் சக்தி யுக்தா. பூமி ஸ்திரா, அவ எப்ப ஸ்திரமாவா? சக்தி யுக்தா, இதை தாங்குவதற்கான சக்தியுடன் சேர்ந்த பொழுது. யதாபவே. ஸ்ரீ தேவதைகள் தாங்கிறது இல்ல, புருஷ தேவதைகள் தாங்கிறது இல்ல. புருஷ தேவதைகள், ஸ்ரீ தேவதைகள், எந்த தேவதைகளா இருந்தாலும் அவர்களுக்கு அடிப்படையாக தங்களை காரியத்தை செய்வதற்கு முக்கியமா இருக்கிறது சக்தி. அதுதான் அந்த வெளியில இருக்கிற ஃபார்ம் தான் ஃபெமினின் ஃபார்மோ இல்ல மஸ்குலின் ஃபார்ம், இப்படி கூட சொல்லலாம். வெளியில இருக்கிற ஃபார்ம் வெவ்வேறு விதமா இருக்கலாம். இப்ப நம்ம பாக்குற மாதிரி ஹிமாலயம்னு சொல்றோம். ஹிமாலயமும் ஒரு தேவதை தான். அந்த தேவதைக்கு என்ன இருக்கு? 3 விதமான ஃபார்ம் இருக்கு. காளிதாசனோட 3 விதமான ஃபார்ம் இருக்கு. என்னென்ன ஃபார்ம்? ஒண்ணு ஆத்மாவா இருக்கிறது. அடுத்தது என்ன ஆகும்? அது தேவதா ரூபமா இருக்கிறது. தேவதமா இருக்காத நம்ம 4 கை கிரீடம் இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி தேவதையா இருக்கக்கூடிய ஃபார்ம் ஒண்ணு. அதுக்கப்புறம் கிராஸ் ஃபார்ம் ஒண்ணு. கிராஸ் ஃபார்ம்ங்கிறது நம்ம இப்ப பாக்குற மலை. சோ அந்த மலையா இருக்கிறதுங்கிறது கிராஸ் ஃபார்ம். ஸ்தூல ஃபார்ம்ங்கிறது மலையா இருக்கிறதுங்கிறது ஒரு ஃபார்ம். சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஆகும்? 3 விதமான ஃபார்ம் உண்டு. ஸ்தூலமா இருக்கக்கூடியது அந்தந்த தேவதைகள். கங்கைங்கிறது ஜல ரூபமா இருக்கு. அஸ்வத்தம்ங்கிறது விருட்ச ரூபமா இருக்கு. விருட்ச ரூபமா இருந்தாலும் அதுவும் தேவதை தான். அப்படிதான் கிருஷ்ணர் என்ன பண்றாரு அர்ஜுனன் விபூதி யோகத்துல ஒவ்வொருத்தரையும் தான் இதுவா இருக்கு. அதாவது மரங்களுக்குள்ள என்ன இருக்கு? அதாவது விருட்சங்களுக்குள்ள அஸ்வத்தகா, அஸ்வத்த சர்வ விருட்சானாம் ருத்தூனாம் குசுமாகரஹா அப்படின்னு எதற்குள்ள தான் எதுவா இருக்கேன்னு வர்ணிக்கிறார் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறது அவைகளுக்கெல்லாம் தேவதா சுரூபமா இருக்கிறதுன்னு அர்த்தம். தேவதா சுரூபமா இருந்தாக்க தனியா தேவதையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மரமே தேவதை. அந்த மரத்தையே நம்ம வழிபடணும். சோ ஒவ்வொரு வஸ்துவும், லோகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவும் தேவதா சுரூபம் தான். எத்யத் விபூதி மத்துவம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா. சோ தேவதைகள்னா என்ன ஆகும்? தேவலோகத்துல நம்மளுக்கு புராணங்கள்ல எப்படி சொல்லியிருக்காளோ, இல்ல ஆர்டிஸ்ட் எல்லாம் எப்படி படம் போட்டு கொடுத்திருக்காளோ, அந்த மாதிரி 4 கை, விசேஷமான தலைகள், விசேஷமான ஆயுதங்கள், இந்த மாதிரி ஆபரணங்கள் அதனோட மட்டும்தான் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது தேவதா சுரூபம். ஆனா ஸ்தூலமாக மரமா, மலையா, ஜலமா, நதியா ஒவ்வொன்றாகவும் இருக்கலாம். சமுத்திரமா இருக்கிறதுங்கிறதும் தேவதா சுரூபம், சமுத்திர ராஜனா இருக்கிறதுங்கிறதும் தேவதா சுரூபம். அந்த மாதிரி அந்த தேவதா சுரூபங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கலாம். சிலது லோகத்துல நம்ம பார்க்கக்கூடிய பிரகிருதி வஸ்துக்களாக மரம் செடி கொடிகளாக இருக்கலாம். சிலது நம்ம பூமியில பார்க்கக்கூடிய மனுஷாலா இருக்கலாம். மனுஷாலேயே பல விதமான இந்த விசேஷங்கள், அதாவது அப்படின்னா சொல்ற மாதிரி என்ன ஆணாகவும் பெண்ணாகவும் அந்த மாதிரி குழந்தைகளாக பெரியவாளாக பல விதமான ரூபங்கள்ல இருக்கலாம். அவ எந்த ரூபத்துல இருந்தாலும் இந்த சக்தி சம்பந்தப்பட்டிருந்தா தான் அவ என்ன பண்ண முடியும்? அந்த காரியத்தை செய்ய வல்லவர்களாக ஆவார்கள். அதான் தரா ஸ்திரா ததா தத்தும் சக்தி யுக்தா யதா பவே. தரனா பூதேவி. யதா சக்தி யுக்தா பவே. சக்தியுடன் சேர்ந்தவளாக எப்ப ஆறாளோ ததா தர்த்தும் சக்தி ஸ்திரா. தாங்குவதற்கு ஃபண்டமெண்டலா இருக்கிறவளாக, தாங்குவதற்கு தகுதி உடையவளாக, தாங்குவதற்கான சக்தி உடையவளாக ஆவாள். அந்நியதா சேத் அசக்தாசியா. அந்நியதா அந்த சக்தியுடன் சேரலைன்னா அசக்தாசியா பரமாணுக்கு தாரணே. அவளால ஒரு பரமாணுவை கூட தாங்க முடியாது. இந்த பூமியை தாங்கிறதுங்கிறது இல்ல, அந்த சக்தியோட சம்பந்தப்படலைன்னா பரமாணுவை கூட தாங்க முடியாது அப்படின்னு. ததா சேஷா. அது மட்டும் இல்ல, ததா சேஷா பூமியை தாங்கிறதாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னாக்க, இந்த லோகத்தை தாங்கிறதுக்கு இதுக்கு மட்டும் இல்ல, மந்தரமலைக்கு மட்டும் இல்ல, சாதாரணமாக இந்த பூமி என்ன ஆகும்? அடியில கூர்மத்தினால தாங்கப்படுறது. ஆதி கூர்மம் தாங்கிறது. அந்த கூர்மத்துக்கு மேல அனந்தன் இருக்கு. அனந்தன்னா ஆதிசேஷன் நாகம். அதுக்கு மேல என்ன இருக்கு? திக்கஜங்கள், அஷ்ட திக்கஜங்கள். அதுக்கு மேல இந்த பூமி இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் கும்பாபிஷேகத்துல போய் பார்த்தீங்கன்னாக்க, அந்த கும்பாபிஷேகத்துல சுவாமியோட கலத்தை வச்சிருக்கிற இது இருக்கு பாருங்க, வேதி மேடை. அந்த மேடைக்கு இதெல்லாம் தாங்கிட்டு இருக்கிறதுங்கிற சிக்னல் கொடுக்குற மாதிரி இதெல்லாம் படம் எல்லாம் போட்டிருப்பா, பார்க்கலாங்க. இது சின்னதா ஒரு இதுவும் பண்ணு, அந்த சிமெண்டால கட்டியும் விட்டுருக்கலாம்.
ஆமையாவட்டத்துல நம்ம இந்த பூமி எங்க இருக்கு அப்படின்னாக்க ஆதி கூர்மோபரி, அனந்தோபரி, அஷ்டதிக்கஜோபரின்னு எல்லாத்துக்கு மேலேயும் இந்த பூமி எப்படி பிரதிஷ்டா செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறதும் வர்ணிக்கப்பட்டிருக்கும். அதையும் பார்க்கலாம். இதெல்லாம் பூமி எது மேல தாங்கிட்டு இருக்கு அப்படிங்கறத வர்ணிக்கிறது. ததா தேசகா ததா கூர்மஹா ஏ அந்யே சர்வேட்டு திக்கஜா, இதெல்லாம் தாங்கிறது திக்கஜங்கள். மத்யுக்தாவை சமர்த்தாச்ச, இந்த பூமியை தாங்கக்கூடிய இவை அனைத்தும் மத்யுக்தாக, இந்த சக்தியுடன் சேர்ந்தவைகளாக இருந்தால் சமர்த்தாக ஸ்வானி காரியாணி சாதிக்கும், தங்கள் காரியத்தை செய்வதற்கு சக்தி படைத்தவர்களாக ஆவார்கள். ஜலம் பிபாமி சகலம் சம்ஹராமி விபாவசும், நான் தான் என்ன பண்ற வாஸ்தவத்துல பிரளய காலத்துல சமுதிரத்தில் இருக்கிற அவ்வளவு ஜலத்தையும் குடிச்சுடுறேன், அவ்வளவு ஜலத்தையும் நான் உறிஞ்சிடுறேன். உறிஞ்சிட்டு உலகத்துல ஜலமே இல்லாம பிரளயம் ஏற்படுறது. சம்ஹராமி விபாவசும், பெரிய அந்த சமுத்திர இந்த பயனை கூட நான் என்ன பண்ணுவேன், எல்லாமே எனக்குள்ளதான், எங்கிட்ட இருந்துதான் வெளியில நான் தான் எல்லாத்தையுமே சம்ஹாரம் பண்ணிடுறேன். பவனம் ஸ்தம்பையாமி, காற்றையும் அடிக்க விடாமல் நிறுத்தி விடுவேன். எதிச்சாமி கதாச்சரம், நான் விரும்பினேன்னா இது எல்லாத்தையும் அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி படைச்சவனாக ஆவேன் அப்படிங்கிற. தத்வானாம் செய்வ சர்வேஷாம் கதாதி கமலோத்பவ அசதாம் பாவ சந்தேகா கர்த்தவியோ ந கதாச்சன கதாச்சித் பிராகபாவஸ்ய பிரத்வம்சா பாவ ஏவவா மிருத்பிண்டேஷு கபாலேஷு கிரகாபாவே யதா ததா. இந்த இடத்துல ஒரு சின்ன உதாரணம் சொல்ற அம்பாள். அதாவது அந்த இடத்துல என்னன்னாக்க, நான் தான் எல்லாமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. எல்லாத்தையும் நான் தான் செஞ்சுறேன், நான் தான் எல்லாமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் தான் எல்லாமா இருக்கேன்னா இந்த பிரகிருதிங்கிறது நித்தியம். சாதாரணமா இந்த பிரகிருதிங்கிறது நித்தியம். இப்படி பிரகிருதி நித்தியமா இருந்தா நித்தியமான பிரகிருத்திலேருந்து வரக்கூடிய அவ்வளவு வஸ்துக்களும் அம்பாளை காட்டிலும் வேறையா இல்லாததுனால, பிரகிருதியை காட்டிலும் வேறையா இல்லாததுனால இந்த மாயா வாட்டர் அதுல இருந்து வரக்கூடிய அவ்வளவு வஸ்துவும் நிச்சயமா எட்டர்னலா ஆயிடும். அந்த வஸ்துக்களுக்கு சமகாலம்ங்கிறது எப்படி வரும் அப்படின்னு ஒரு கேள்வி. இதெல்லாம் காரண வஸ்துவான மாயையை காட்டிலும் வேற அப்படின்னு சொல்றதா இருந்தால், நான் தான் எல்லாத்துக்குள்ளேயும் வியாபிச்சு நிக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் சரியில்லாம போயிடும். அப்ப என்ன ஆகுது, எல்லாமே அம்பாள் தான் வியாபிச்சிருக்கா, எல்லாமே அம்பாள் தான், எல்லா வஸ்துவாவும் அம்பாள் தான் ஆயிருக்கான்னா அவ்வளவும் நித்தியம்னு ஒத்துக்கணும். வேறேன்னு ஒத்துண்டாக்க அப்ப அம்பாள் அவ்வளவுக்குமே வியாபிச்சிருக்கான்னு சொல்ல முடியாம போயிடுமே. அப்ப என்ன ஆகுது, இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு சின்ன இன்கன்சிஸ்டன்சி வரா மாதிரி இருக்கே அப்படின்னு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரலாம். அப்ப அம்பாளே என்ன சொல்றாருனாக்க, பாவ சந்தேகா ந கர்த்தவியா கதாச்சன, அதுதான் பாவ சந்தேகா. அதாவது இல்லாத வஸ்து வருதா இல்ல வஸ்துக்கள் இல்லாம போயிடுறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமானது இந்த இடத்துல பண்ணக்கூடாது, இந்த இடத்துல அந்த சந்தேகத்தை ஏற்படுத்திக்க கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த இந்த இடத்துல என்ன பண்றா அம்பாள் ரைஸ் பண்ணிட்டு அதை ஆன்சர் பண்ண இந்த இடத்துல அதை ஆன்சர் பண்றா. என்ன ஒரு விஷயம்னாக்க சத்காரியவாதம்னு சொல்லுவோம். சத்காரியவாதம்னு சொன்னோம்னாக்க, இப்ப பானை இருக்கு, மண்ணில இருந்து பானை வருது. அந்த பானை இது நையாயிகளுக்கும் சாங்கியனுக்கும் நடுவுல எசென்சியலா நடக்கக்கூடிய சண்டை. அவதான் இதை ரொம்ப டிஸ்கஸ் பண்ணியிருக்கா. மண்ணுல இருக்கிற பானை வெளியில வருதா, மண்ணுல இல்லாத பானை வெளியில வருதா அப்படின்னு ஒரு சந்தேகம். மண்ணுல இல்லாத பானை புதுசாக, அதாவது பரிணாமவாதம் ஆரம்பவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரிணாமவாதம்னா மண்ணு குடமா மாறுறது, எவால்வ் ஆறுது. மண்ணு குடமா எவால்வ் ஆறுதுன்னு ஒத்துக்கணும். மண்ணுல இருந்து, அதாவது குடம் அந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணப்படுறது. ஆரம்பம்னாக்க இட்ஸ் பீயிங், அதாவது நியூலி ப்ரொடியூஸ். ஸோ இப்ப குடம் புதுசாக உண்டு பண்ணப்படுறதா, மண்ணு குடமா மாறுறதா அப்படிங்கறது அந்த இடத்துல கேள்வி. அந்த கேள்விக்கு என்ன பண்ணிருக்காங்கனாக்க, இதுதான் சத்காரியம். அதாவது மண்ணுக்குள்ள குடம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். மண்ணுக்குள்ள குடம் காரியமான கடம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். அது அவ்வியக்த நாம ரூபம். அந்த கடத்துக்குடைய பேரோ பாமோ தெரியல, வெறும் மண்ணா தெரியறது. அந்த காசல் ஆபரேஷன் நடக்கும் பொழுது குடம் வெளியில வரும்பொழுது தெரியறது. அதனால உள்ளுக்குள்ள இருக்கிற காரியம் வெளியில வருது, சத் காரியம். நதியாய்க்கிற பொறுத்த வரைக்கும் காரியம் இல்லை, அது புதுசு. அதனால அசத் காரியம், இல்லாத காரியம் வருது.
அதனாலதான் நையாயிகன்னா அர்த்த வைநாசிகன் அப்படின்பா. அதாவது ஆஃப் புத்திஸ்ட். புத்திஸ்டுக்கு வந்து காரணமும் இல்ல காரியமும் இல்ல, நையாயிகனுக்கு காரணத்துல காரியம் இல்லை, அதனால ஹாஃப் புத்திஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நையாயிகன்னு சொல்ற வழக்கம் உண்டு. இந்த மாதிரி ஒரு வஸ்து இல்ல அப்படிங்கிற மாதிரி அது என்ன எடுத்துக்க கூடாது. சோ கடத்வம்சம்ங்கிறது என்ன எடுத்து அந்த இடத்துல இப்ப பிராகபாவம், அதாவது இப்ப இல்ல அப்படின்னு சொல்றோம், இல்லைன்னு சொல்றதா இருந்தா அந்த இல்லைங்கிற வஸ்துவை நம்ம எப்படி சொல்லலாம்? ஒன்லி there are 3 types of non-existence. அதாவது ஒரு வஸ்து உண்டாறதுக்கு முன்னாடி இல்ல, கடம் வந்து வரத்துக்கு முன்னாடி கடம் இல்ல, இல்லாத கடம் தான் வர முடியும், இருக்கிற கடம் வர முடியாது இல்லையா? சோ அப்ப இல்லாத கடம் வருதுன்னு சொன்னோம்னா வரத்துக்கு முன்னாடி அந்த கடம் இல்ல, அதுக்கு பேரு பிராகபாவம்னு பேரு. அந்த கடம் உடஞ்சு போயிடுது, சோ அதுக்கு பேரு துவம்சம், டெஸ்ட்ரக்ஷன் பேரு. அப்புறம் சாதாரணமா இப்ப நம்ம இந்த ரூம்ல எல்லாம் பாக்குறோம், இங்கெல்லாம் எங்கேயுமே பானை இல்ல, இதுக்கு பேரு அத்தியந்த அபாவம்னு பேரு. சோ இப்ப இந்த மாதிரி 3 விதமான அபாவம். அந்யோன்ய அபாவம்ங்கிறது வேற, ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துவா இல்லைங்கிறது அந்த டிஃபரன்ஸ் அப்படின்பா. சோ ஆக்சுவலா அபாவம்ங்கிறது இந்த 3 அபாவம் தான். பிராகபாவம், துவம்ச அபாவம், அத்தியந்த அபாவம், இந்த 3 அபாவம் தான். இப்ப இந்த வஸ்து நான் இல்லாம தனியா இருக்கா, இண்டிபெண்டா இருக்கா, இந்த வஸ்துல நான் இருக்கேனா இல்லையான்ற சந்தேகம் தான் வந்தது இல்லையா? அதானே கேட்க போறேன். அந்த வஸ்து எப்படி வந்ததுங்கிறது, அந்த அபாவத்தை எப்படி டீல் பண்ண போற? பிராகபாவமாவோ துவம்ச அபாவமாவோ அத்தியந்த அபாவமாவோ தான் டீல் பண்ணணும். அதுதான் அம்பாள் கேட்கிற. அதாவது கதாச்சித் பிராகபாவசியா, அதாவது பிராகபாவம்னு ஒண்ணு உண்டு, பிரத்வம்சா பாவ ஏவவா மிருத்பிண்டேஷு கபாலேஷு கடாபாவே யதா. சோ மிருத்பிண்டேஷு, மிருத்பிண்டத்துல அதாவது மண் உருண்டை, நம்ம பிராகபாவம்னா இப்ப இந்த இடத்துல வந்து இந்த ரூம்ல வந்து இது இல்ல, பானை இல்ல, இந்த உள்ள பானை இல்லைன்னா இது எந்த அபாவம்னு சொல்றது? பிராகபாவம்னு சொல்றதா, பிரத்வம்ச அபாவம்னு சொல்றதா, அத்தியந்த அபாவம்னு